100 சேலஞ்சில் டே 87 இன்னைக்கு. ஸோ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லி பழமொழி இருக்குது. அந்த பழமொழி ஏற்ப நம்ம எவ்வளோ பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். நம்ம முக்கியமானது ஏதோ நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் போயிட்டு சாப்பிட்றது, வேகமாக சாப்பிட்றது, உணவு சாப்பிட்ற முறையும் இருக்குது. நேரமும் வேகமாக சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. யாருன்னா உங்களுடைய உடல் மீது ஆரோக்கியமாக எடுத்துக்கிறீங்களா? ஏதோ ஏந்துக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வாழ்க்கை இவ்வளோதான் நினச்சி நிற்கிறீங்க. இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம ஆரோக்கியமான வச்சுக்கணும். ஒரு மருத்துவமனையில் போயிட்டு நம்ம படுத்துக்கிட்டு நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய எல்லாரும் அழுதுன்னு இருக்க பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இருக்கிறதப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு, தேவையான ஊட்டச்சத்துக்கள் இது சாப்பிடுங்க போதும். நீங்கள் பிள்ளைகளுக்கும் அதுதான் சொல்லிக் கொடுக்கணும். இதை சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாது சொல்லிக் கொடுத்தாதான் பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டு போய் பீஸா, பர்கரு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைங்களுக்கு கெடுக்காதீங்க தயவு.